ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெக்னென்சி வீடியோவில் வந்து ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கு வந்து நான் என்னன்றது ரிப்ளை பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, அதாவது மார்னிங் செக் பண்ணி பார்க்கும்போது பாசிட்டிவ்னு வந்துச்சு. ஆனால் வந்து அதுக்கப்புறமா ஈவினிங் போல் ப்ளீடிங் வந்துருச்சு. ஸோ அது வந்து பாசிட்டிவா இல்லை என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஒரு சிலருக்கு வந்து ப்ளீடிங் ஆனாலும் உங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி இருக்கும். ஒரு சிலருக்கு வந்து அந்த மாதிரி பாசிட்டிவ்னு காட்டி ப்ளீடிங் வர்றதுக்கான சான்சஸ் இதில் வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் வந்துச்சுன்னா அது அபார்ட் ஆயிடுச்சுன்னு கூட அர்த்தம் தான். எனக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் அந்த மாதிரி பாசிட்டிவ்னு வந்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீரியட்ஸ் வந்துருக்குது. ஸோ அதுக்கு தான் வந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தோம். இப்படி மார்னிங் நீங்கள் செக் பண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ்னு வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ளீடிங் ஆச்சுன்னா உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் என்னன்றது செக் பண்ணி பார்த்துங்க. இன்னொருத்தவங்க வந்து என்ன கேட்டாங்க பார்த்தீங்கன்னா, அதாவது டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அந்த யூபிடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அது வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்காங்க. 5 to 7 டேஸ்க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ப்ளீடிங் ஆயிருக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தோம்னா அந்த அளவுக்கு எதுவுமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, சரியாக எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணீங்க அந்த மாதிரி கேட்டுருக்காங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரீட்மெண்ட் போனீங்க, என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணீங்க, அது எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 5 இயர்ஸ் பக்கம் நான் ட்ரீட்மெண்ட்ஸ் போனேன். ஸோ நான் என்னென்ன ட்ரீட்மெண்ட் போனேன், அதாவது அலோபதி பார்த்தேனா இல்லை வந்து ஹோமியோபதி அந்த மாதிரி ஏதாவது ட்ரீட்மெண்ட்ஸ் போனேன்னா, சித்தா ட்ரீட்மெண்ட்டு எல்லாத்த பற்றியுமே எல்லாமே நான் போயிட்டேன். ஸோ எல்லாத்த பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறமா வந்து வீட்லேயே நான் என்னென்ன சில இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன், அது எல்லாமே வந்து உங்களுக்கு நான் தனியாக வீடியோ போடுறேன். இப்போவே வந்து இவன் தம்பி ஆக்சுவலாக குட்டியாக இருக்க போய் இவனை சமாளிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸோ கொஞ்சம் இவன் ஒரு 4-5 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறமா நான் வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் நான் வந்து என்னென்ன ஃபாலோ பண்ணேன்னு சொல்லிட்டு. ஆனால் மேபி ஒரு சிலருக்கு வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். மேபி நீங்களும் யாராவது கன்சீவ் ஆகலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ் வந்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து 10 இயர்ஸு 12 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இன்னும் ப்ரெக்னென்ட்டாக அதை வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து 18 இயர்ஸ்ன்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். எனக்கு 6 இயர்ஸே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அதுவே வந்து 3 டைம்ஸ் 18 இயர்ஸ்னா. ஸோ ட்ரீட்மெண்ட் பற்றின வீடியோ பார்த்தீங்கன்னா நான் தனியாக ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்.